தன்னுடைய உள்ளம் விரும்புகின்ற ஆசைகளை எல்லாம் செய்தவன் வீணாகிவிடக் கூடாது என்பதற்கு அல்லாஹ் சில அடிப்படைகளை காட்டித் தருகிறான். முதலாவது அடிப்படை என்ன? மனிதன் வெறுமனே தன்னுடைய இயல்பு குணத்துக்கு கட்டுப்பட்டு, உள்ளத்தில் இருக்கின்ற ஆசைகளுக்கு கட்டுப்பட்டு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்து ஆசைகளுக்கு பின்னால் போய்விடக்கூடாது. எனவே அந்த அடிப்படையில் எங்களுக்கு என்ன ஆசைகள் வந்தாலும், எதை செய்து பார்க்க வேண்டும், கேட்டு பார்க்க வேண்டும், கண்ணால் பார்க்க வேண்டும் என்ற, அனுபவித்து பார்க்க வேண்டும் என்ற ஆசை வந்தாலும் அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் என்ன, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் என்ன என்று சிந்திக்கின்ற ஆற்றலை வைத்து ஆசைகளை அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டலோடு நிர்வகித்து கொண்டு போனால் வெற்றி பெறலாம். இரண்டாவது, ஆசைகளை ஊட்டி ஊட்டி என்னை உங்களை வழிகெடுக்க ஷைத்தான் இருக்கிறான் என்பதை இனம் கண்டுகொண்டு ஷைத்தானுக்கு பின்னால் போய்விடாமல் ஆசைகளை கட்டுப்படுத்தி வாழ்வோமாக இருந்தால் வெற்றி பெறலாம். மூன்றாவது, அல்லாஹ் எங்களுக்கு மார்க்கத்தை தந்திருக்கிறான். மனிதன் என்ற அடிப்படையில் தப்புகள் தவறுகள் செய்துவிட்டால் மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறான். அதற்கு மாற்றமாக ஆசைகளை பின்பற்றுகிற மனிதர்கள் அல்லாஹ்வை விட்டும் நாங்கள் தூரமாகி விட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்படிப்பட்டவர்களையும் அடையாளப்படுத்தி கொண்டு அவர்களுக்கு பின்னால் போய்விடாமல் ஆசைகளுக்கு கட்டுப்பட்டு தப்பு தவறுகள் செய்துவிட்டாலும் யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று அல்லாஹ்வுடைய தௌபாவுக்கு பின்னால், பாவ மன்னிப்புக்கு பின்னால் போய் அல்லாஹ்வுடைய வழிகாட்டலுக்கு பின்னால் போவதன் மூலம் ஆசைகளை கட்டுப்படுத்தி, ஆசைகளை நல்ல முறையில் பயன்படுத்தி சுவனத்துக்குரிய மனிதர்களாக மாற முடியும் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது.